பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். ஆத்துமாக்களை நம்ம என்ன பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னா, ஆதாயப்படுத்தி கொள்ளணுமா. அப்போ ஆத்துமாவை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்றதுக்கு முன்னாடி நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் அப்படின்னா யார் ஞானமுள்ளவர்கள்? நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான்னு சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறானா. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் பிதா எனக்கு போதித்தபடியே என் பிதா என்னை தனியே இருக்க விட்டதில்லை. என் பிதா என்னிலும் பெரியவர். என் பிதா என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான்னு சொல்லி என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்குற வரைக்கும் என் பிதாவின் சித்தத்துக்காக என் ஜீவனை நான் கொடுக்குறேன், என் பிதாவுக்காக நான் எது வேணாலும் செய்கிறேன்னு சொன்ன ஞானமுள்ள மகன், ஞானமுள்ள தேவன், ஞானமுள்ளவர், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், ஞானமுள்ளவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை நம்ம என்னன்னு சொல்லி கூப்பிடுறோம்? அப்போ நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரை நம்ம பிதான்னு சொல்லி கூப்பிடுறோம் இல்லையா? அப்பான்னு கூப்பிடுறோம்ல, இயேசுவேன்னு கூப்பிடுறோம்ல, என் தகப்பன்பா நீங்கன்னு சொல்கிறோம்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தெய்வம் இந்த பூமியில மனுஷனாக வந்து என் பிதான்னு சொன்னது போல நம்ம இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோமா? நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்ட தேவன். ஹல்லேலூயா. நேசிக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்ம தேவனை நேசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை நம்ம நேசிக்கிறோமா? அப்படின்னா ஒருவன் உண்மையாகவே என்னில் அன்பாக இருந்தா அவன் என் வசனங்களை கை கொள்வான்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறதோ, கேட்கிறதோ, பார்க்கிறதோ, பேசுவதோ மாத்திரமல்ல, கை கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 12:18 ஞானம் உள்ளவர்களுடைய நாவு ஔஷதமா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நாவை தொடறதுக்கான காரணம் நம்ம ஞானம் உள்ளவர்களாய் மாற்றணும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நம்ம ஔஷதமாக இருக்கணும், நம்ம மருந்தாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக இருக்கணும், கல்விமானி நாவு உள்ளவர்களாக இருக்கணும், பரிசுத்த நாவு உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ நீதிமொழிகள் 15:20 வாசிச்சா ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். அப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், நம்மளுடைய எல்லா காரியத்தையும் நம்ம செய்கிறோம். நமக்கு என்னெல்லாம் சந்தோஷமோ அதை நம்ம செய்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் விருப்பமோ கேட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு நம்ம செய்கிறோமே. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஞானமுள்ள மகனாக நம்முடைய தகப்பனை நம்ம சந்தோஷப்படுத்துகிறோமா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு மிஞ்சி போனால் 70, 80, 100 இல்லை 120 பலத்தின் மிகுதின்றதில் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஒரு ஆத்மாவை பார்க்குறோம், ஒரு மனுஷனை பார்க்குறோம், அதையே அவங்களே நம்ம மறுபடியும் பார்க்கும்பொழுது ஐயோ அவங்க இறந்து 1 மாதம் ஆகுது, இறந்துட்டாங்களேன்னு ஈஸியாக அந்த வார்த்தையை நம்ம கேட்டுட்டு போயிடுறோம். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம தகப்பனை நம்ம சந்தோஷப்படுத்துகிறோமா? ஏன்னா அவர் நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்தவர்கள் அத்தனை பேரையும் அவர் தன்னுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளணும்னா ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானம் உள்ளவர்களும் 2025 வருஷத்துக்கு முன்னாடி ஞானமுள்ளவர்களும் இருந்திருக்காங்க, இப்போது ஞானமுள்ளவர்கள் இருக்கிறாங்க. மத்தேயு 23:15 நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 23:15 மாயக்காரராகிய வேதபாரகர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், பரிசேயரே அவங்களும் உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுக்கு ஐயோனா ஆபத்து வரும். ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகன் ஆக்குகிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் நரகத்தை தான் போகிறீங்க. ஒரு சில கூட்டத்தை என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய மார்க்கத்தான ஆகும்படிக்கு நீங்கள் சுற்றி திரிகிறீங்க, பூமியில் சுற்றி திரிகிறீங்க, சமுத்திரத்தை சுற்றி திரிகிறீங்க. ஏன் சுற்றி திரிகிறீங்க அப்படின்னா உங்கள் மார்க்கத்தான ஆக்கும்படிக்கு சுற்றி திரிகிறீங்க. ஹல்லேலூயா. அவனை உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகன் ஆக்குகிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மெய் போதகர் சொல்கிறாரு, நம்முடைய தலைமை போதகர் சொல்கிறார், நம்முடைய பிரதான தலைமை போதகர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இவங்ககிட்டயும் ஞானம் இருந்திருக்கே, ஞானம் இருக்கிறதுனால தானே இவங்க வேதபாரகர் பரிசேயர். ஹல்லேலூயா. ஆனாலும் மெய் போதகர், மெய் ஞானம் உடையவர் அவர் சொல்கிறார், நீங்கள் மாயக்காரராக இருக்கிறீங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறீங்க. உங்களுடைய உள்ளான ஒரு மனுஷன் அவன் எப்படிப்பட்ட இருக்கான், வெளியே எப்படி இருக்கான். ஹல்லேலூயா. உள்ளே எப்படி இருக்கிறான், வெளியே எப்படி இருக்கிறான். உலகத்துக்கு ஒத்த வேஷம் இருக்குது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கண்களுக்கு முன்பாக எதையுமே மறைக்க முடியாது. இந்த உலகத்தில் மனுஷங்க பார்க்குற வண்ணமாக நம்ம ஏதாவது நல்லது செய்கிற மாதிரி இருக்கலாம், உண்மையாக நல்லது செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து எல்லாவற்றையும் அறிந்தவர். ஹல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனால் சொல்கிறாரு, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு. இந்த உலகத்தில் சத்திய மார்க்கம் மாத்திரம்தான் மகிமைப்படணும், சத்தியம் மாத்திரமே மகிமைப்படணும். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன், அதற்காகவே வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்லி சத்திய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிற சத்திய மாத்திரம் மகிமைப்படணும், சத்திய மார்க்கம் மாத்திரம்தான் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. சத்திய மார்க்கம் ஒருபோதும் தூஷிக்கப்படக்கூடவே கூடாது. ஹல்லேலூயா. அப்போது அந்த ஞானத்தை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னொரு ஞானத்தை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னா, யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனம், பரத்திலிருந்து வருகிற ஞானமும். இந்த உலக பிரகாரமான கல்வியில், இந்த உலக பிரகாரமான இன்ஸ்டியூட்டில், இந்த உலக பிரகாரமான ஞானம் அல்ல, அது பரத்திலிருந்து வருகிற ஞானமும். இந்த ஞானம் எங்கேருந்து வருது? பரலோகத்தில் இருந்து வருது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது முதலாவது சுத்தம். ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், பேச்சில், நடக்கையில், கிரியையில், யோசனையில், எண்ணத்தில், பார்க்கிற பார்வையில், எல்லாவற்றிலும் சுத்தம். பின்பு சமாதானமும். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. பின்பு சமாதானமும் சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனி. ஹல்லேலூயா. நற்கனிகளால் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே சொன்னார் மாயக்காரரே அப்படின்னாரு. இன்னொரு ஞானத்தை குறித்து பேசுகிறார். இது பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து வருகிற ஞானம். இது மாயமற்ற, ஹல்லேலூயா, மாயமற்ற ஞானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது அந்த ஞானம் எப்படிப்பட்டது? பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்படுவது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. நான் அனுதினமும் சாகிறேன், பாவிகளில் பிரதான பாவி நான். ஹல்லேலூயா. இந்த பாவியை பரிசுத்தப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாக்களை, முதலாவது நம்முடைய ஆத்துமாவை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்று சொன்ன தேவன் இந்த கடைசி காலகட்டத்தில் சத்தியத்தின்படி ஞானம் என்றால் என்ன என்று 2 வசனம். ஹல்லேலூயா. மத்தேயு 23:15, யாக்கோபு 3:17 ஆவியானவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.